அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 52 கிளாஸஸ் இருக்கும். அந்த 52 கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் இந்த கிளாஸஸ் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பாருங்கள். இது என்ன பண்ண போகிறோம்னா, இதன் பிறகு இந்த 2 மாதங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் நாம் சால்வ் பண்ண போகிறோம். ஆன்சர் ரைட்டிங் தினமும் 2 கொஷின் முடிஞ்ச அளவுக்கு நான் 2 கொஷின் கொடுக்க பார்க்குறேன். ஒரு கிளாஸில் ஒரு கொஷின் தான் இருக்கும். அது 5 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 10 நிமிஷம் இருக்கலாம். ஆனால் ஒரு கிளாஸில் ஒரு கொஷின் தான். காலையில் ஒரு கொஷின், முடிஞ்சால் ஈவினிங் ஒரு கொஷின் நான் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் இந்த கிளாஸஸை பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 52 அந்த சோஷியாலஜி கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின் எடுத்துக்கோங்க, நீங்களே சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இது என்ன சொல்லியிருக்கேன், இது எக்ஸாக்டாக இதே தான் இருக்குமா, இது நீங்கள் இது எழுதுனா அப்படியே அங்கே மார்க் வந்துடுமா, இதை அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி எழுதணுமா, அப்படிலாம் கிடையாது. சொல்கிற விஷயங்கள இதுதான் கொஷின், இதுதான் கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இது படிச்சுட்டு நீங்கள் இதை டெவலப் பண்ணி கூட எழுதுங்க. இப்போ 150 மார்க், இது 10 மார்க் கொஷின். 10 மார்க் கொஷினுக்கு நீங்கள் ஒரு 2 பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும், 2 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே 15 மார்க்னா 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போது இது 1 பேஜ் நம்மளால் எழுத முடியுமா, இல்லை 1.5 பேஜ் வருமா அப்படின்னா நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எனக்கு இன்னுமே கூட நிறைய எழுதுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. சரியா? ஸோ கொஷின் இதுதான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் புத்தகத்தை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி அந்த டாபிக் எடுத்து அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இது மாதிரி தினமும் 2 கொஷின், இது இது மாதிரி நம்ம தினமும் எழுதி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம முடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இது ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ், ப்ளஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ், அதை பியூஎக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்றதுனால விரிவாக சொல்கிறேன். இதன் பிறகு டைரெக்டாக நம்ம கொஷினில் போயிடுவோம். இங்கே இருக்கிறது இது கொஷினோட நம்பர். ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் கேட்குற நம்பர் கிடையாது. இது கொஷினோட நம்பர். இது கொஷின். இது 150 வேர்ட்ஸில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது. இது கொஷின் பேப்பரில் இருக்குது. நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 2022 2022 கேட்கப்பட்ட பேப்பர் 1. ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் 1 பார்த்துடுவோம். அது பிறகு பேப்பர் 2 போவோம். பேப்பர் 1ல் கொஷின் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஏ சப்டாபிக், கொஷின் நம்பர் 1A பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய 2022 சோஷியாலஜி கொஷின் பேப்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட்லேருந்து நான் இந்த அளவுக்கு விளக்க மாட்டேன், டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடுவேன். சரியா? போகலாமா? ஃபர்ஸ்ட், டீலிமிட் த ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி இன் ரிலேஷன் டு அதர் சோஷியல் சயின்சஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, சோஷியாலஜியுடைய நோக்கமானது மற்ற சோஷியல் சயின்ஸோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றாங்க. சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின். நம்ம ஸ்டார்டிங்கில் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சோஷியல் சயின்ஸில் நிறைய இருக்கும். சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, இப்படி நிறைய இருக்கும். நம்ம தான் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது இந்த சோஷியாலஜியானது மற்ற டிசிப்ளினோட, மற்ற சோஷியல் சயின்ஸோட எப்படி அது கோரிலேட் ஆகுது, ரிலேட் ஆகுது, அதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது 150 வேர்ட்ஸில் எப்படி எழுதலாம் பார்த்துருமா? ஸோ முதல்ல நாம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இது பாடி ஆஃப் த ஆன்சர், இது கன்க்ளூஷன். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். சரிங்களா? 3ஆக பிரிச்சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி. சோஷியாலஜியோட ஸ்கோப் என்ன? சோஷியாலஜி இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி, சோஷியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். சோஷியாலஜினா என்ன? சொசைட்டியும் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பையும் அண்ட் இன்ஸ்டிடியூஷனையும் சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் சோஷியாலஜி. இட்ஸ் ஸ்கோப் ஓவர்லாப்ஸ் வித் அதர் சோஷியல் சயின்சஸ். இதோட நோக்கமானது, ஸ்கோப்னா நோக்கம்னு சொல்லியிருக்கேன், இது என்ன ஆகுனா ஓவர்லாப் ஆகுது அதர் சோஷியல் சயின்ஸோட. பட் ரிமைன்ஸ், இருந்தாலும் இது டிஸ்டிங்ஸ், தனித்துவமாக இருக்குது. இதோடைய ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு த சோஷியல் லைஃப். இது மற்ற சோஷியல் சயின்ஸோட கோரிலேட் ஆனாலும், ஓவர்லேப் ஆனாலும் இது தனித்து நிற்குது. காரணம் என்ன? இது சோஷியல் லைஃப்பை ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறதுனால. இப்போ மற்ற எல்லா சயின்ஸுக்குமே, சோஷியல் சயின்ஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும், ஆனால் இதுக்கு மட்டும்தான் ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் இருக்கும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிள் கிட்ட ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சிடறோம். சரியா? அடுத்தது பாடி ஆஃப் த ஆன்சரில் இந்த சோஷியாலஜியானது மற்ற சயின்ஸோடு எப்படி கோரிலேட் ஆகுது பார்த்துருமா? வைல் பொலிட்டிக்கல் சயின்ஸும் ஒரு சோஷியல் சயின்ஸு, எக்கனாமிக்கும் ஒரு சோஷியல் சயின்ஸு, சோஷியல் ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி. கரெக்டா? நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதிலே சோஷியல் சயின்ஸ் தான் படிப்போம். ஆனால் அதுக்குள்ளே எல்லா சப்ஜெக்டும் இருக்குமே இருக்கும்.
பார்த்துருவோமா? அது மாதிரி. ஆனால் வந்து ஹையர் ஸ்டடி போக போக அது எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும். அதே மாதிரி தான் 10th வரைக்குமே சயின்ஸ்னு இருப்பாங்க. அந்த சயின்ஸுக்குள்ளேயே பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும், பாட்னி இருக்கும். 2 ஒன்று தான், அதுதான் வருதா? பயாலஜி இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக இருக்குது. பயாலஜி 2 ஸ்பிளிட் ஆகும், பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் சோஷியாலஜிக்குள்ள, சோஷியல் சயின்ஸுக்குள்ள இந்த எல்லா சோஷியல் சயின்ஸுமே இருக்குன்றாங்க. இப்போ இது ஒன்னோட ஒன்று எப்படி வந்து ரிலேட் ஆகுதுன்னு பார்த்துருமா? முதல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்கும்போது இது என்ன பண்ணணும்னா, ஸ்டடிஸ் த பவர், அதிகாரத்தையும் கவர்னன்ஸையும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இது ஸ்டடி பண்ணுமா. இது பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஆனால் சோஷியாலஜி என்ன பண்ணணும்னா, எக்ஸாமின் தயர் சோஷியல் ஃபவுண்டேஷன்ஸ் சச் அஸ் அத்தாரிட்டி, லெஜிட்டிமேசி அண்டு பார்ட்டிசிபேஷன். அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணுமா, அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஸ்டடி பண்ணுமா. ஆனால் அது என்ன பண்ணுமா, இந்த சோஷியல் அது எப்படி உருவாச்சு அப்படின்றத ஸ்டடி பண்ணுமா. இந்த அத்தாரிட்டி எப்படி உருவாச்சு, அதிகாரத்தை பற்றி படிக்கிற, யாருடைய அதிகாரம், ஒரு சிஎம் உடைய அதிகாரம், அதை பற்றி படித்தா பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஆனால் இந்த சிஎம்ன்ற அந்த அத்தாரிட்டி எப்படி கிரியேட் ஆயிடுச்சு, அந்த சோஷியல் ஃபவுண்டேஷன் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு, அதுதாங்க சொல்கிறாங்க. சோஷியலி எக்ஸாமின்ஸ் தயர் சோஷியல் ஃபவுண்டேஷன் சச்ச. சோஷியல் ஃபவுண்டேஷன் எப்படி உருவாச்சு. நீ அதிகாரத்தை படிக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸில், ஆனால் அந்த அதிகாரம் எப்படி உருவாச்சு, சோஷியல் ஃபவுண்டேஷன் சச் அஸ் அத்தாரிட்டி, லெஜிட்டிமேசி அண்டு பார்ட்டிசிபேஷன். எப்படி வந்து மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கரெக்டா? இதோடைய ஃபவுண்டேஷன்ஸை படிக்கிறது பேர் தான் சோஷியாலஜி. அப்படி எக்கனாமிக் சைடு வந்தோம்னா, எக்கனாமிக் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரொடக்ஷன். எக்கனாமிக்னா என்னங்க, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன், இதுதான் இப்போ எக்கனாமி. ஸோ இது என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷனும் டிஸ்ட்ரிபியூஷனையும், அதன் பிறகு வந்து இதோட கன்சப்ஷனும் இருக்கும், இதில் விட்டுக்கிறாங்க. நீங்கள் அதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் சோஷியாலஜி என்ன பண்ணணும்னா, their இம்ப்ளிகேஷன்ஸ், இந்த எக்கனாமினால் வரக்கூடிய இம்ப்ளிகேஷன், இம்பேக்ட் என்னென்ன கிரியேட் ஆகும், ஒரு கிளாஸ் சிஸ்டம் கிரியேட் ஆகும், இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும், கன்சப்ஷன் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும். எப்படி வந்து மக்கள் வந்து அந்த எக்கனாமிக்கில் வந்து கன்சப்ஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த கிளாஸில் ஹையர் கிளாஸ் இருக்கிறவங்க சஃபிஷியண்டான கன்சப்ஷன் அவங்களுக்கு இருக்கும், போர் கிளாஸாக இருக்கிறவங்க இன்சஃபிஷியன்ட் கன்சப்ஷன் இருக்கும், கரெக்டாக? இது படிக்கிறது பேர் தான் சோஷியாலஜி. அடுத்தது சோஷியல் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினா என்னங்க, மானுடவியல், கரெக்டா? இந்த மனிதனிடம் வந்து எப்படி வந்து எவால்வ் ஆகிடுச்சு. ஆந்த்ரோபாலஜியில் மெயினாக நாம் ப்ரிமிட்டிவ் சொசைட்டி பற்றி படிப்போம். ட்ரைபல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எப்படி வந்து மனிதர்களானது, இந்த ட்ரைபல் ப்ரிமிட்டிவ் சொசைட்டியானது உருவாகிச்சுன்னு பாருங்க. சோஷியல் ஆந்த்ரோபாலஜி டீல்ஸ் வித் ப்ரிமிட்டிவ் அண்டு ஸ்மால் ஸ்கேல் சொசைட்டி. ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களை பற்றி படிக்கிறது பேர் ஆந்த்ரோபாலஜி. பட் சோஷியாலஜி பிரைமர்லி ஸ்டடீஸ் மாடர்ன் அண்டு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி பற்றி படிக்கும். நீ அந்த காலத்தை பற்றி படிக்கிற, நான் கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி படிக்கிறேன். சொசைட்டி எப்படி உருவாகிருக்கும், நாம் எமர்ஜென்சி ஆஃப் சோஷியாலஜின்றது ஒரு டாபிக் படிச்சிருப்போம். அதில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் மூலமாக தான் மக்களுக்கு இந்த இன்டெலிஜென்ட் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதன் மூலமாக தான் இந்த காம்ப்ளெக்ஸ் சொசைட்டின்ற ஒரு டேர்ம் வந்து உருவாயிருக்கும். காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி உருவாயிருக்கும், ஒரு மாடர்ன் சொசைட்டி உருவாயிருக்கும். அதை படிக்கிறது பேர் தான் சோஷியாலஜி. ப்ரிமிட்டிவ் சொசைட்டியை பற்றி படித்தா, அதாவது கடந்த காலத்தில் இருக்கிற ஒரு சொசைட்டியும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ட்ரைபல் குரூப் பற்றி படிக்கிறது பேர், ஒரு ஸ்மால் ஸ்கேல் சொசைட்டி பற்றி படிக்கிறது பேர் வந்து சோஷியல் ஆந்த்ரோபாலஜி. பட் ஆனால் மாடர்ன் டேஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி பற்றி படிக்கிறது பேர் சோஷியாலஜி. அண்டு சைக்காலஜி. சைக்காலஜி அனலைஸ் வித் இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஒரு தனிப்பட்ட நபருடைய குணாதிசயங்களை படிக்கிறது பேர் வந்து சைக்காலஜி. பட் சோஷியாலஜி ஸ்டடீஸ் கலெக்டிவ் பிஹேவியர் அண்டு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பர்சனாலிட்டி. சோஷியாலஜி என்ன பண்ணணும், ஒரு கலெக்டிவ் பிஹேவியர், ஒருத்தரை பற்றி படித்தா அவருடைய அண்ட் இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் பற்றி படித்தா, அதை அனலைஸ் பண்ணால் அது பேர் சைக்காலஜி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட குழுக்களை பற்றி, ஒரு கிராமத்தை பற்றி, ஒரு சிட்டியை பற்றி படித்தோம் அப்படின்னா, அதே போல் அந்த சொசைட்டியானது ஒரு இண்டிவிஜுவலை எப்படி அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை பற்றி படித்தா அது பேர் தான் சோஷியாலஜி. அண்டு ஹிஸ்ட்ரி நரேட்ஸ் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். கடந்த காலத்தில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து நடந்தது, அது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் படிக்கிறது பேர் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் சோஷியாலஜிஸ்ட் சீக்ஸ் டு ஜென்ரலைஸ் சோஷியல் லாஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்டர்லைங் தோஸ் ஈவெண்ட்ஸ். சோஷியாலஜி என்ன பண்ணுமா, இந்த சோஷியல் லாஸையும் அதோடைய பேட்டர்ன்ஸையும் ஜென்ரலைஸ் பண்ணும், தன்மைப்படுத்தும். இப்போ முகலாயர் பீரியட்ல எப்படி இருந்தது,
குப்தர் பீரியட்ல எப்படி இருந்தது, அவனுடைய வாழ்வு முறைகள் எப்படி இருந்தது, சோஷியல் லாஸ் எப்படி இருந்தது, அதோடைய பேட்டர்ன் எப்படி இருந்தது, அப்ப இருக்கிறவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது, அவங்களுடைய உடை வழக்கம் எப்படி இருந்தது. Sociology seeks to generalize social laws and patterns underlying those events. அந்த ஈவெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பொதுப்படைத்தன்மையை பத்தி படிக்கிறது பேர் தான் சோஷியாலஜி. இப்ப பாருங்க, எல்லாத்துலயுமே அது கான்ட்ரிபியூட் பண்ணுது, கரெக்டா? ஆனா அது தனித்துவமா தனிச்சு நிக்குது, எல்லாத்தையும் டச் பண்ணுது, எல்லாத்துலயும் இருக்கிறேன் நான், ஆனா அது நான் வேறுபட்டு நிக்கிறேன், அதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? அண்ட் ஃபைனலாக கன்க்ளூஷன், பாடி ஆஃப் த ஆன்சரில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், நம்ம கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வரணும். தஸ் சோஷியாலஜி சர்வீசஸ் யூனிஃபையிங் டிசிப்ளின் அமாங் த சோஷியல் சயின்சஸ். எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினாக இருக்குது, கரெக்டா? இது எல்லாத்துலேயும் ஒற்றுமை, இது எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமையாக இருக்குது. இல்லை, இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறேங்க, என்னுடைய ஃப்ரெண்டு எங்கே இருக்கான், இன்னொரு ஃப்ரெண்ட், இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஏன்ற ஒரு வில்லேஜில் இருக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்டு பீன்ற ஒரு வில்லேஜில் இருக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சீன்ற ஒரு வில்லேஜில் இருக்கிறான், டீன்ற ஒரு வில்லேஜில் இருக்கிறான். இப்போ ஏவுக்கும் பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நான் அப்படிங்கிறவன் எல்லா கிராமத்தில் இருக்கிறவங்களுடையும் நான் வந்து பொதுப்படை தன்மையோடு இருக்கிறேன், கரெக்டா? எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கேன், அதுதான் சொல்கிறாங்க. ஆஃபரிங் ஏ காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. ஒரு ஹியூமன் சொசைட்டியை ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து நம்ம சோஷியாலஜி மூலமா கிடைக்குது. காரணம் என்ன? பொலிட்டிக்கலாகவும் நம்மளால படிக்க முடியும், எக்கனாமிக்கலாகவும் நம்மளால படிக்க முடியும், ஆந்த்ரோபாலஜிக்கலாகவும் படிக்க முடியும், சைக்காலஜியாகவும் நம்மளால படிக்க முடியும், ஹிஸ்ட்ரியாகவும் படிக்க முடியும் சோஷியாலஜி படித்தோம் அப்படின்னா. த்ரூ இன்டகிரேட்டிவ் அண்ட் சிஸ்டமேட்டிக் பர்ஸ்பெக்டிவ், ஒன்றிணைந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம படிக்க முடியும். சும்மா ரேண்டமாக நம்மளால படிக்க வேண்டியது கிடையாது, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் நம்மளால படிக்க முடியும்ன்றாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த சோஷியாலஜியுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி தட் இட் ரிலேட் டு அதர் சோஷியல் சயின்சஸ். மற்ற சோஷியல் சயின்ஸோட இந்த சோஷியாலஜி நோக்கமானது எப்படி கோரிலேட் ஆகுது, ஈவன் தோ இட் கோரிலேட்ஸ் வித் அதர் சோஷியல் சயின்சஸ், பட் இட் ரிமைன்ஸ் டிஸ்டிங்க்ட், அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கொஷினை நீங்கள் ஒரு தடவை திருப்பி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அதன் பிறகு உங்கள் புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்கள், ஒரு வாட்டி அந்த டாப்பிக்கை படிங்க, அதன் பிறகு கொஷின் எழுதி ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். சரியா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு கொஷினோட உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? நன்றி.